நிறைய பேருக்கு நரகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நரகம் இங்கே தான், பாடுபடுகிறவங்களுக்கு நரகம், பணக்காரனுக்கு சொர்க்கமா, இப்படி பேசுவாங்க. நரகம் இல்லை அப்படின்னு பைபிள் ஸ்டடி எடுக்கிறவனும் இருக்கான கள்ள பயிலுவேன். யாதை அங்கே கொஞ்சம் அக்னி கிடையாது, அக்னி கந்தவனா என்ன விளக்கம் குடிக்க தான் தெரியுமா? அனங்க கொஞ்சம் போல் அங்கே அந்த வரவு கட்டையை போட்டு எரிப்பாவை இல்லையா, சில பிணங்களை போட்டு எரிச்ச போல் அந்த மாதிரி உள்ளது தான் அக்னி. பைபிள் என்ன சொல்லுது கவனமாக கேளுங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. கவனமாக குறிப்பெடுத்துக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ முதலாவது பாதாளம், அக்னி கடல், இது ரெண்டை குறித்து நான் பேச போகிறேன். இந்த நரகம்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் பொதுவான ஒரு வார்த்தை. நரகம் என்பது என்னது? பொதுவான ஒரு வார்த்தை. நரகம்னு சொல்லியது அக்னி கடலையும் பாதாளத்தையும். பைபிள் ஸ்டடி போல புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அதை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. பைபிள் ஆதாரத்தை உங்களுக்கு காட்டுறேன். நீதிமொழிகள் 9:18 என்ன சொல்லுகிறது? வேசியினிடத்தில் போகிறவன் நரக பாதாளத்துக்கு போவான்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ பாதாளத்தை தான் நரக பாதாளம்னு பைபிள் சொல்லுது. அப்படிதானா? படிக்கலாம் ஒருத்தர். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். இன்னும் ஒரு இடத்துல பாதாள அறைக்கு 7ஆம் அதிகாரத்தில் வரும் கடைசி பகுதியில். படிங்க பாப்பா நீதிமொழிகள். வேசி அழகா பேசுவாளாம், நயவசனமா மதுரமா பேசுவாளாம், பேசி சிலரை இழுத்து வேசித்தனத்துக்கு உள்ள படுத்துவாளாம். ஆனால் அவள்கிட்ட போறவையெல்லாம் எங்க போவாங்களா? 7:27 நீதிமொழிகள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி. அவள் வீடு, வேசியுடைய வீட்டில் போய் விபச்சாரம் பண்ணுகிறவன் அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகிற வழி. நீ வேசித்தனம் பண்ண போறியா, பாதாளத்துக்கு போயிட்டே இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்க. அல்லேலூயா. நரக பாதாளம். அப்ப நரகம்னு சொல்லக்கூடியது, அந்த வேடுன்னு நரகம்னு சொல்லியது நரக பாதாளத்தை குறிக்கிறது. நரகம்னா அந்த வேதனைப்படுகிற இடம், அது அக்னி கடலையும் குறிக்கலாம். பொதுவா சொல்லுவது தான் நரகம். இயேசுவும் அப்படி பேசி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மார்க் 9ஆம் அதிகாரம் 43-48 வரை நீங்க படிச்சீங்கன்னா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால், அல்லேலூயா, உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன செய்? பிடுங்கு தரித்து போடு. நீ ஒற்ற கையனா, ஒற்ற காலனா, ஒத்த கண்ணு உடையவனா, நரகத்துக்கு போவதை பார்க்கிலும், நீ நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் நீ ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும். அங்கே நரகத்தில் என்ன இருக்குமா சொல்லுங்க? புழு சாகாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். இந்த வசனத்தை குறிப்பெடுத்து வச்சுக்கிடுங்க. கண்ணு இடரல, கண்ணை ரொம்ப கவனிச்சுக்கணும். உன் கண் நேராய் நோக்க கடவுது. எல்லா காவலோடும் என்ன செய்யணும்? கண் சரீரத்துக்கு விளக்கு. ஒருவன் கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். அல்லேலூயா. கண் பரிசுத்தமாக இருந்தா என்ன செய்யுமா? சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். நீதிமொழிகள் 7:21 படிங்க பாருங்க. அந்த வேசி ஆழமான படுகுழி, அது பாதாளத்துக்கு போகிற வழி, அது நரக பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஹலோ, வேசித்தனம் பண்ணுறவங்க, வேசித்தனம் பண்ண ஆசை இருக்குது, இச்சை என்ன இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுலேயும் போய் விழுந்துடாதுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களை விலைக்கு காத்துடுங்க. யோசேப்பு ஓடன போல விலைக்கு ஓடிடுங்க. அல்லேலூயா. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை எப்படியா உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணுவாள். வேசி அப்படிதான் இணங்க பண்ணினாள். நீங்க இந்த 6ஆம் அதிகாரம் 7, 9 எல்லாம் படிக்கணும். நீதிமொழிகள்ல எப்படி மயக்கிறா, எப்படி அவத்தை காத்து இருக்கிறா, எப்படி உன்னை பிடிக்கணும்னு. பிசாசு இன்னைக்கு அப்படிதான் உன்னையும் என்னையும் பிடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நரகம்னு சொல்லக்கூடியது பொதுவான வார்த்தை. நல்ல கவனிங்க. நிறைய பேர் வித்தியாசமாக பேசுகிறாங்க, சிலர் பேசியதை கேட்டிருக்கேன். ஆனால் பைபிள் ஆதாரத்தை சொல்கிறேன். நான் பைபிள் ஆதாரத்தை தேடி வாசித்து தான் நான் அதுக்கு விட கண்டுபிடிப்பேன். நரகம் பாதாளம். நரகம்னு சொல்லுவது என்னது?
பாதாளம். வேதனை, அங்க பற்கடிப்பு, அழுகை, புழுக்கள் உண்டு, பூச்சிகள் உண்டு. பாதாளம். பாதாளத்தை பார்ப்போம். பாதாளம் மேலே இருக்கா கீழே இருக்கா? பாதாளம் எங்கே இருக்கிறது? மேலே கீழேயா? கீழே இருக்கிறது. அதுக்கு ஆதாரம் ஏசாயா 14:9. ஏசாயா 14:9 கீழே இருக்கிற பாதாளம் அப்படின்னு இருக்குது. சங்கீதம் 86:13 சங்கீதம் 86:13 குறிச்சுக்கிடுங்க. தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பி வித்தீர் என் ஆத்துமாவை. தாவீது என்ன சொல்லுகிறார்? என்னுடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளம். அப்ப பாதாளம் எங்க இருக்கு? தாழ இருக்கு, மேலே கிடையாது. புரிஞ்சுக்கிடுங்க எல்லாரும். நீதிமொழிகள் 15:24 சொல்லுகிறது கீழான பாதாளம். எங்க என்ன பாதாளம்? கீழே தான் பாதாளம், மேலே கிடையாது. அல்லேலூயா. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அப்ப ஜீவ வழி மேலே இருக்கு, பாதாளம் நரக வழி கீழே இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஜீவ வழி உன்னதத்தை நோக்கும் வழி. அது விவேகம் உள்ளவர்கள் தான் ஜீவ வழிக்கு வருவார்கள். அல்லேலூயா. மதிகட்டவர்களும் மூடத்தனம் உள்ளவர்களும் மிருக குணம் உள்ளவர்களும் பாருங்க, நாஸ்தியர்களும் தேவனை நம்பாதவர்களும் என்ன செய்வார்கள்? நரகத்துக்கு தான் போவாங்க. அவைய சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அவைய பேசிட்டு கிடைக்கிறதெல்லாம் தவறுன்னு. அதுவரை உனக்கு தெரிஞ்சு என்னத்துக்கு? இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டு தெரிஞ்சு ஜீவனுக்கு வந்துருங்க. அதுக்கு தான் நான் பேசுகிறேன். இல்லையா? தெரியாமல் பேசிக்கிட்டு தெய்வம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எதையும் பேசிட்டு நடக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் ஆத்மாவும் விலையேறப்பட்டது. உங்கள் ஆத்மாவும் நரக பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆத்மா அழிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வசன ஆதாரத்தை தான். நான் எந்த பிரசங்கம் பண்ணினாலும் வசன ஆதாரத்தை, அதுக்குள்ள விடையை கண்டுபிடிச்சு தான் பிரசங்கம் பண்ணுவேன். பலரும் பலதை பேசினாலும் இது அப்படி இல்லையேன்னு உடனே எனக்கு தோணும் ஆவியில. இல்லையா? இந்த கருத்து சரியில்லையே, இதுக்கு விட அங்க கிடக்கே. அப்ப நான் பல தடவை சொன்னாலும் இன்னைக்கு வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். பாருங்க, என்னாகும் 16:32-33 நீங்க படிச்சா, கோராகு கூட்டத்தார் சபையில இருந்துகிட்டு மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினது. அந்த 16:1 நீங்க வீட்டில் படிங்க, குறிப்பெடுத்துக்கிடுங்க. கோராகு கூட்டத்தார் பாருங்க, அவங்க இதெல்லாம் செய்யும்போது மோசே கொண்டு ஆண்டவர் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, 32-33 படிங்க சீக்கிரம். பூமி தன் வாயை பிளந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதர்களையும், கோராகு கூட சேர்ந்து நின்ற மனுஷர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி விட்டது. எது? பூமி வாயை பிளந்து விழுங்குச்சான். விழுங்கி எங்க போனாங்க? அடுத்த வசனம். அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். உயிரோடு பாதாளத்துக்கு போயிட்டாங்க. பூமி அவர்களை மூடிக்கொண்டது. வாயை பிளந்து பூமி பிளந்து. பாத்தீங்களா? எல்லாம் ஜாக்கிர போல இவனு வச்சாகப்படாது. இவர்கள் தாழ பாதாளத்துல உயிரோடு இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிற்று. இப்படி சபையின் பூமி வாயை பிளந்து. இன்னும் ஏசாயா 5:13-14 எடுத்து படிக்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாம சிறைப்பட்டு போறாங்க. அது இருக்கட்டும். அடுத்த வசனம். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்குது. வாயை ஆவென்று என்ன செய்கிறது? பாதாளம் யாருக்கு? விழுங்கக்கு. கிறிஸ்தவனை விழுங்கக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை விழுங்கக்கு. நீ டெக்கரேஷன் அடிச்சு ஆடி பாடி மினுக்கு, நீ செய்ய அநியாயம், நீ மற்ற மக்களுக்கு இறங்க மாட்ட, பணத்தை வச்சு நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஆடம்பரம் லைட்டு சினிமாயில் அடிச்ச போல அடிக்கியது, புகை கீழேனு வருது. வேதம் சொல்லுது மேலேனு தான் மேகம் இறங்கி வந்ததுன்னு. இப்போ இவங்க மேடைகளில் சினிமாயில் நடக்கிற பாட்டு சீனை விட மேலா நடத்துறாங்க. இதெல்லாம் எங்க போகுமா? இதுல இவங்களை சேர்ந்து போனவங்களும் அவங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்த எல்லாரும் எங்க போவாங்க? பூமி வாய ஆண்டு திறந்து என்னச்சுமா அவங்க ஆடம்பரம் களி கூறுதல் எல்லாத்தையும் அது விழுங்கிரும். அல்லேலூயா. பாதாளம் ஆணு வாயை திறந்து விழுங்கிரும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த கூட்டங்க போய் விழ 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 அந்த பாதாளம் அந்த கர்ப்பவதிக்கு பை விரிவாவது போல கருவை தரிச்சு மாசம் மாசம் வளர்ச்சி அடைய அடைய வயர் வண்ணம் வச்சுக்கிட்டே வரும், கர்ப்பப்பை விரிஞ்சுக்கிட்டே வரும். இதே போல பாதாளம் தன்னைத்தானே விரிவாக்கி கொள்ளக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கிறது. இந்த பூமியில் உள்ள 800 கோடி போய் விழுந்தாலும் பாதாளம் அங்கே ஏற்றுக்கொள்ளும். ஜாக்கிரதை. பாதாளம் எங்க இருக்கு இப்ப கற்றுக்கிட்டீங்களா? அல்லேலூயா.